அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுன்னே சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு தான் இது. அவசர பண தேவை இருக்கிறவங்க தவறாம இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. சும்மா இருக்கக்கூடிய நேரத்துல இந்த வார்த்தைய சொன்னா கூட 1 மணி நேரத்துல தண்ணீரை போல பணம் நிச்சயமா உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். வாங்க, இது என்ன வார்த்தைன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோல அவசர பண தேவை இருக்கிறவங்க சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தைய பத்தியும், அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய பண தேவைய பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான நம்பரை பத்தியும் 2 பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 2 பரிகாரத்துல ஏதாவது ஒரு பரிகாரத்தை உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். இந்த 2 பரிகாரங்களும் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் தான். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம். இந்த பரிகாரங்களை செய்யறதுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் நீங்க செய்யலாம். அதே மாதிரி உங்க வீட்ல இருந்து, உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, இப்படி யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம். இந்த 2 பரிகாரங்களையும் நீங்க எந்த நாள்ல இருந்து வேணாலும் செய்ய ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம். எல்லாருமே செய்யக்கூடிய வகையில 10 பைசா கூட செலவே இல்லாத பரிகாரங்கள் தான் இது. ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கை இல்லாதவங்க எந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சாலும் அதுல உங்களுக்கு பலன் கிடைக்காது. அதனால நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ முதல் பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நமக்கு இருக்கக்கூடிய பண தேவைய பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நம்பரை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த நம்பரை இப்ப நான் சொல்ற மாதிரி தொடர்ந்து 21 நாட்கள் நீங்க எழுதுங்க. 21 டேஸ் கண்டினியூஸா எழுதணும். நடுவுல எந்த ஒரு பிரேக்கும் எடுக்க கூடாது. இப்படி எழுதுறதுக்கு நீங்க உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நோட்டை பயன்படுத்திக்கோங்க. இன்னும் பெஸ்டான ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு மந்திரங்களை எழுதுறதுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா புதுசா உங்களால நோட் புக் வாங்க முடியும்னா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எதுவுமே முடியாதுன்னு சொல்றவங்க பரவாயில்ல, சாதாரணமா உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நோட் புக்கையோ டைரியையோ இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா. இது 2ம் உங்களுக்கு கிடைக்கலன்னா பரவாயில்ல, ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தை எந்த நாள்ல இருந்து வேணாலும் நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். எந்த நேரத்துல இருந்து வேணாலும் செய்ய ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து பிரேக் எடுக்காம விடாம 21 நாட்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும். இதுல நடுவுல ஒரு நாள் பிரேக் எடுத்துட்டா கூட, அதாவது மறந்து போய் இந்த பரிகாரத்தை செய்யாம இருந்தீங்கன்னா கூட திரும்பியும் இந்த பரிகாரத்தை முதல் நாள்ல இருந்துதான் நீங்க ஆரம்பிக்கணும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 21 நாட்களுக்கு தொடர்ந்து ஒரே டைம் ஃபாலோ பண்ணுங்க. இப்ப காலையில நீங்க இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா தொடர்ந்து 21 நாட்களுக்கு காலையில செய்யுங்க. மத்தியானம் செய்யறீங்கன்னா தொடர்ந்து மத்தியானமே நீங்க செய்யுங்க. நேரத்தை மட்டும் மாத்த வேணாம். மத்தபடி எந்த நாள்ல இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பண தேவைய இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பண கஷ்டத்தையோ கடன் பிரச்சனையோ சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். இது எதிர்மறையான விளைவுகளை தான் உங்களுக்கு உருவாக்கும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த முதல் பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு பண தேவைகள் இருக்கிறவங்க யாரு வேணாலும் செய்யலாம். அவசர பண தேவை இருக்கிறவங்களும் செய்யலாம். அதே மாதிரி கடன் பிரச்சனை இருக்குன்னா அந்த கடன் இத்தனை நாட்களுக்குள்ள அடையணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு கூட நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். கடன்கிற வார்த்தைக்கு பதிலா எனக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது, இத்தனை நாட்கள்ல தேவைப்படுதுங்கிற மாதிரி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வரணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க செய்கின்ற தொழில்ல வியாபாரத்துல எவ்வளவு லாபம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க.
இப்படி உங்களுக்கு எந்த ஒரு பண தேவை இருந்தாலும் சரி, இப்ப நான் சொல்ல போற நம்பரை தொடர்ந்து 21 நாட்கள் எழுதுங்க. நீங்க எழுத வேண்டிய அந்த நம்பர் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். 1996211147. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். 1996211447. இந்த நம்பரை 21 முறை நீங்க எழுதணும். இப்போ இந்த நம்பரை எழுதும் போது நான் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே நீங்க எழுதுங்க. இந்த நம்பரை நீங்க சேர்த்து சொல்லக்கூடாது. அதாவது 19, 96 இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. அதனால தனித்தனியா மட்டும்தான் நம்பரை சொல்லணும். நம்பரை சொல்லிட்டு 21 முறை எழுதிக்கோங்க. திரும்பியும் அடுத்த நாள் இதே மாதிரி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இதே மாதிரி 21 முறை நீங்க எழுதுங்க. ஏற்கனவே முதல் நாள் எழுதின பேப்பர்ல இடம் இருந்ததுன்னா பரவாயில்ல, அதே பேப்பர்ல நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். தொடர்ந்து 21 நாட்கள் எழுதும் போது நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பண தேவை உடனடியா பூர்த்தியாகும். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா 2வது பரிகாரம். நமக்கு இருக்கக்கூடிய பண தேவைய 1 மணி நேரத்துக்குள்ள பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம்னே சொல்லலாம். அவசர பண தேவை இருக்கிறவங்க தவறாம இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க பூஜை செய்யணும், மந்திரம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி எதையாவது எழுதணுங்கிற அவசியமும் கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அது நியாயமான முறையில தேவைப்படக்கூடிய பணமா இருக்கணும். அந்த பணத்தை உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய குறைஞ்சது 10 நிமிஷம் சொன்னாலே போதுமானது. இதுவே அற்புதமான பணவசியத்தை உடனடியா, அதுவும் 1 மணி நேரத்திலேயே உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். முதல்ல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவைய இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அதாவது எனக்கு கடன் தீர்றதுக்கு, கடன் கட்டுறதுக்கு, வட்டி கட்டுறதுக்கு இவ்வளவு பணம் வேணும்னு எதிர்மறையா பிரார்த்தனை செய்ய வேண்டாம். எனக்கு இத்தனை மணி நேரத்துல இத்தனை நாட்களுக்குள்ள இவ்வளவு பணம் தேவைப்படுது, அது கிடைக்கிறதுக்கான வழியை எனக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை 10 நிமிஷம் தொடர்ந்து நீங்க சொல்லுங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஃப்ளூ ராக். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். ஃப்ளூ ராக். இந்த ஃப்ளூ ராக்குங்கிறது ஒரு ஸ்விட்ச் வேர்டு. இது இட்டாலியன் ஸ்விட்ச் வேர்டு. இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்ல 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 பணம் தண்ணீரை மாதிரி உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமான பணவசியம் உடனடியா ஏற்படும். எப்ப இந்த வார்த்தைய சொன்னாலும் சரி, கட்டாயமா பணம் உங்களை தேடி வரும். அதனால உங்களுக்கு எப்பெல்லாம் பண தேவை இருக்கோ அப்பெல்லாம் இந்த வார்த்தைய சொல்லி பாருங்க. தினமும் இந்த வார்த்தையை சொல்லணும், இத்தனை நாட்களுக்கு சொல்லணுங்கிற கட்டாயம் கூட கிடையாது. எப்பெல்லாம் பண தேவை இருக்கோ அப்பெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க. மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.